பார்த்தீங்களா, கொலாபரேஷன பார்த்தோனே ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்க்குள்ள போறாங்க. ஸோ நீங்களும் ஏர்டெல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா, ஸோ நீங்களும் தேங்க்ஸ் ஆப்க்குள்ள போங்க. போய் பெர்ப்ளெக்ஸிட்டியோட சப்ஸ்கிரிப்ஷன வந்து டேக் பண்ணிக்கோங்க. அதாவது எடுத்துக்கோங்க. ஏர்டெல் வந்து கொலாபரேஷன் பண்ணி உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து ஃப்ரீயாவே தராங்க. ஸோ இங்க அதான் வந்து நியூஸ் வந்திருக்கு. எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் பாருங்க. ஏர்டெல்லும் பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஃப்ரீ பெர்ப்ளெக்ஸிட்டி ப்ரோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு ரூ. 17,000 உங்களுக்கு தேவைப்படும். ஸோ, அத வந்து உங்களுக்கு ஏர்டெல் வந்து ஃப்ரீயாவே குடுக்குறாங்க. ஸோ, நீங்க ஏர்டெல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா, போய் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ, எப்படி ஆன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா ஏர்டெல் கஸ்டமருக்கும் கிடைக்கும். ப்ரீபெய்டா இருந்தாலும் பரவால்ல, போஸ்ட்பெய்டா இருந்தாலும் பரவால்ல. ஸோ, எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்க்குள்ள போய் நீங்க ரிவார்ட்ஸ் அண்ட் ஓடிடி செக்ஷன்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ரிவார்ட்ஸ்ல வந்து கிடைக்கும். ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு காலையிலேயே வந்து நியூஸ் வந்துருச்சு. பட் அவ்வளவா ரியாக்ஷன் எதுவும் தெர்ல. கொஞ்சம் எங்க இருந்துச்சோ அங்கனக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருச்சு. லைட்டா தான் கீழ இறங்கியிருக்கு. நியூஸ் வந்து அவ்வளவா இம்பாக்ட் ஆகல. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மொபைல் சப்ஸ்கிரைபர் அதாவது சிம் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 39,00,00,000 வந்து இந்தியால இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 150,00,00,000 பாப்புலேஷன் இருக்கு. 150,00,00,000ல 39 crore வந்து ஏர்டெல் வச்சிருக்காங்க சப்ஸ்கிரைபரு. ஸோ அதே மாரி வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா 59 crore வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கு. பட் இதனால நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தலைவர் வந்து ஜியோ சிம்ல ஏதாவது கொண்டு வருவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா, ஜியோ சிம் வந்து போன வருஷம் ரீசார்ஜ் ஏத்தம்போது, 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஏர்டெலும் ரீசார்ஜ் ஏத்திருச்சு. ஸோ, அதனால இப்ப ஏர்டெல் ஒரு புது ஸ்டெப் எடுத்திருக்கு. ஸோ, ஜியோ எதுவும் பண்ணுமா? அப்பதான் இப்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாரி ஏர்டெலோட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ மேல ஏறப்போது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, ஒரு 4 மாசம், 5 மாசம் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து ஜனவரி முடிய டைம் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ, ஜனவரி கழிச்சு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்றது உங்களுக்கு ரிவார்ட் செக்ஷன்ல காணாம போயிரும். ஸோ, ஏர்டெல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, இதால இதால வந்து சப்ஸ்கிரைபர் எவ்வளோ கிடைப்பாங்க? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ ஜியோலேருந்து ஏர்டெல் வருவாங்களா? ஏர்டெல்க்கு வந்து ஷேர் பிரைஸ் மேல ஏறுமா? ஷேர் பிரைஸ் எப்ப மேல ஏறும்? ஸோ அவங்க ஜியோலேருந்து இங்கிட்டு வந்துட்டாங்கன்னா, ஏர்டெல்லோட கஸ்டமர் ஏறும். கஸ்டமர் ஏறுனா, ரீசார்ஜ் அவங்களுக்கு நெறையா கிடைக்கும். ஸோ ரீசார்ஜ் நெறையா கிடைச்சா ரெவென்யூ ஏறும். ரெவென்யூ ஏறுனா ப்ராஃபிட் ஏறும். ஷேர் பிரைஸ் பறந்துகிட்டு மேல போகும். ஸோ இவ்வளோ கனெக்ஷன் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. இந்த ஒரு கொலாபரேஷன்னால. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் குடுக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஸ்னா உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னா, பட் பெர்ப்ளெக்ஸிட்டிக்கு அவங்க காசு குடுத்து தானே ஆகணும். ஸோ இவங்களுக்கும் ஒரு செலவு ஆகும். அந்த ஒரு சில கோடி வந்து பெர்ப்ளெக்ஸிட்டி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.